காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு தேவனுக்காய் ஏங்குதல். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை நெகேமியா 1:9. உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அவர்களை கொண்டு வருவேன். இந்த நாளுக்குரிய பரிசுத்த வேதாகமத்தின் வாசிப்பு பகுதி நெகேமியா 1வது அதிகாரம் முதல் 11 வசனங்களும். நெகேமியாவின் புத்தகம் அதிகாரம் 1. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் ஆண்டு கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது நிகழ்ந்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனிதரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் எஞ்சி பிழைத்த யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் எஞ்சியிருக்கிறவர்கள் அந்த நாட்டிலே பெரிய தீங்கையும் இகழ்ச்சியையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாக துக்கித்து உபவாசித்து மன்றாடி விண்ணுலகத்தின் தேவனை நோக்கி, விண்ணுலகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மாட்சிமையும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் மக்களுக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் குடும்பத்தாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் விதிகளையும் கடைபிடிக்காதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை இனங்களுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடைசி முனையில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட இடத்துக்கு அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி
நான் தெரிந்து கொண்ட இடத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய அடியானாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது வலிய கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது மக்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனிதனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று ஜெபித்தேன். நான் அரசனுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். தேவனுக்காய் ஏங்குதல். ரோகன் மற்றும் ரீனா தம்பதியினர் தங்களுடைய வீட்டை காலி செய்து 5 மைல் தூரத்திலிருந்த வேறொரு வீட்டிற்கு குடி போனார்கள். அவர்களின் அந்த இட மாற்றத்தை விரும்பாத பஹீரா என்னும் அவர்களின் பூனை திடீரென்று காணாமல் போனது. ஒரு நாள் சமூக வலைதளம் ஒன்றில் தங்கள் பழைய வீட்டை காண நேர்ந்தது. அதில் பஹீரா இருந்ததை கண்டனர். இந்த தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் போய் அவர்களின் பூனையை மீட்டு கொண்டு வந்தனர். பஹீரா மீண்டும் ஓடியது. எங்கு போனது என்று தெரியுமா? இந்த முறை அவர்களின் பழைய வீட்டை வாங்கின அந்த குடும்பமே பஹீராவை தங்கள் பொறுப்பில் வைத்து பாதுகாத்து கொள்வதாக ஒத்துக்கொண்டனர். இது திரும்பி போவதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. பஹீரா எப்போதும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி விடுகிறது. அருமையானவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நெகேமியாவின் புத்தகம். நெகேமியா என்பவர் சூசா என்கிற ஒரு அரசனுடைய ராஜ அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த அரசனுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தார். He was the king's cup bearer. ஆனால் அவனுடைய இருதயம் அந்த அரண்மனையிலே இல்லை. அவன் தன்னுடைய பிதாக்களின் கல்லறை இருக்கும் நகரம் பாழாவதை குறித்த செய்தியை கேள்விப்படுகிறான். நெகேமியா 2வது அதிகாரம் வசனம் 3 சொல்லுகிறது, அரசனை நோக்கி, அரசன் என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்குமிடமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் நெருப்பால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று கேட்டிருக்கிறார் அரசரோடே. ஆகையினால் அருமையானவர்களே, நெகேமியா என்கிற ஒரு சாதாரண மனிதன் அவர் ஜெபிக்கும் போது, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். இந்த அதிகாரம் 1 நெகேமியாவின் புத்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும் போது, உமது அடியாராகிய இஸ்ரவேல் மக்களுக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக நான் மன்றாடுகிறேன். இஸ்ரவேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நானும் என் தகப்பன் குடும்பத்தாரும் பாவம் செய்தோம். அருமையானவர்களே, எத்தனை பேர் இன்று உங்களுடைய ஜனங்களுக்காக, உங்களுடைய கிராமத்தின், நகரத்தின், உங்களுடைய சபையின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். எப்படி தாழ்த்துகிறார் பாருங்கள். நானும் என் தகப்பன் குடும்பத்தாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் விதிகளையும் கடைபிடிக்காமற் போனோம் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தன்னை தாழ்த்துகிறார். தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் அவர் ஜெபிக்காமல் ஆண்டவராகிய தேவனிடம் அவர் முறையிடுகிறார் என்று இந்த பதிவிலே, இந்த அதிகாரத்திலே நாம் படிக்க முடிகிறது. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடைசி முனையில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட இடத்துக்கு அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட இடத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய அடியானாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் என்று சொல்லி நெகேமியா ஜெபிக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களே,
ஜெபிக்கும் போது வேதத்தினுடைய வசனங்களை, வார்த்தைகளை நீங்கள் ரெஃபர் பண்ணி, கோட் பண்ணி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இப்படி நீங்க இந்த வசனத்திலே, இந்த அதிகாரத்திலே, வேதாகமத்திலே சொல்லி இருக்கீங்களே, நீங்க அந்த சொன்ன வசனத்தை நீங்க நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். அருமையானவர்களே, அது ஒரு அருமையான ஒரு நல்ல ஜெபமாக தேவனுடைய பார்வையிலே காணப்பட்டது. தேவரீர் உமது மகா வல்லமினாலும் உமது வலிய கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது மக்களும் இவர்கள்தானே. ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களை நேசிக்கிறவர், யாரை விட்டு கொடுக்கிறவர் இல்லை. தம்மை தேடுகிறவர்களை அறிந்திருக்கிறார், தம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகிறது. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த பகுதியிலிருந்து ஆண்டவரை நோக்கி முறையீடுகளா இருந்தாலும், உங்கள் தனி ஜெபத்தை கேட்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நீங்கள் அவரோடு பேசுகின்ற எந்த வார்த்தையும் அவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. அருமையானவர்களே, என் வீடு எங்கேயோ என் இருதயமும் அங்கே இருக்கும். நெகேமியா விஷயத்தில் வீட்டிற்காக ஏங்குவது என்பது ஒருவேளை புவியியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கலாம். ஆம், தான் அதிகம் நேசிக்கிற தன் தேவனோடு உள்ள உறவு, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம் என்பது எருசலேம் நகரத்தை அன்று குறித்தது. அருமையானவர்களே, இந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது உங்களுடைய ஏக்கம் தேவனுக்காய் எப்படி இருக்கிறது? சுய தேசம் சேருதல் என்பதை குறித்த உங்களுடைய கருத்து என்ன? ஏன் அப்படி நீங்க சேர நினைக்கிறீர்கள்? தேவனுக்கான உங்களுடைய ஏக்கத்தை எந்த வழிகளை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சிந்தனைகளோடு நீங்கள் எப்பொழுது இருக்க வேண்டும். தேவனுக்காக என்னுடைய முதல் பங்கு, தேவனுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக என்னுடைய முதல் பங்கு, அவர்களுக்காக நான் ஏங்குவேன், எனக்காக ஏங்குவேன். எனக்கும் என்னுடைய தேவனுக்கும் உள்ள ஏக்கம் எப்பொழுதும் அது யாரும் அந்த தொடர்பை துண்டித்து விட முடியாது என்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த நாளை துவங்குவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அவர்களை கொண்டு வருவேன் என்று சொன்னவரே, உமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், என் தேவன் என்று சொல்லி உம்மை விட்டுக் கொடுக்காத ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நீங்களே விட்டுக் கொடுக்க மாட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் அங்கீகரியும். எங்களுடைய ஏக்கத்தை உம்மால் மட்டுமே தணிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நாங்கள் எங்கே இருந்தாலும் உம்மோடு இருக்க உதவி செய்யும். சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் நாளாக, வெற்றியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக மட்டுமே அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் அவர் வரும் நாளிலே என்னை காணமசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.